யார் சொல்லிக் கொடுத்தாங்க உனக்கு தென்னை மரம் ஏற? சரி யார் பார்ப்போம் எப்படி ஏறன்னு பார்ப்போம். திருநெல்வேலியில் உள்ள பொண்ணு விக்ரமசிங்கபுரம் ஊர். பாப்பா உனக்கு மரம் ஏறும்போது பயமா இல்லையா? முதல்ல பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தினமும் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு பயமே இல்லை. பார்த்து பத்திரமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நிறைய திறமை இருக்கிறங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ நம்ம பைக்ஸ் வீடியோவாக பார்த்துட்டு இருப்போம், பைக்ஸ் ட்ராவல்ஸ், கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூட விஜயனா இருக்காங்க. ஸோ விஜயனை வாங்கினேன். ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய்ப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயனோட பொண்ணு பேர் வந்து ஹெப்சிகானா. ஸோ வந்து அவளுக்கு 7 வயசு தான். அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கா. அவள் வந்து 4 தினமுறை கண்டினியூஸாக நிற்காமல் ஏறுதா. ஸோ வந்து அண்ணன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விஜய் நம்ம கூட இருக்காங்க. விஜயனா அப்படி நம்ம ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா இருக்குது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு எப்படி சொல்ல, அந்த பொண்ணோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அவள் ஏறியிருக்கா. அதுக்கான அவளுக்கு ரெகக்னேஷனாக அந்த பொண்ணு கிடைக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க டீட்டெயிலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்கானாலும் அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோண்ணா போட்டுடலாமா வீடியோ? ஓகேண்ணே. ஓ நேம் என்ன? ஹெப்சிகானாவா? என்ன படிச்சுட்ருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? எத்தனை வயசு உனக்கு? 7 வயசு. மரம் ஏறுவியா நீ? தென்னை மரம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க உனக்கு தென்னை மரம் ஏற? அப்படியா? மேலே உள்ள வரைக்கும் ஏறுவியா? தேங்காய் விட்டுற அளவுக்கு ஏற தெரியுமா உனக்கு? சரி யார் பார்ப்போம் எப்படி ஏறன்னு பார்ப்போம். அப்படி கீழவா? பாருங்க கைஸ், அதாவது ரெகுலராக மரம் ஏறவங்க கூட காலில் தலை போடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு தலை எதுவுமே போடாமல் ஏறியிருக்கா. ஸோ இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அவள் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால தான் இப்படி அந்த பொண்ணால் ஏற முடியும். திருநெல்வேலியில் உள்ள பொண்ணு விக்ரமசிங்கபுரம் ஊர். ஸோ அப்பா இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு. ஒரே எத்தனை முறை ஏறும்? இன்னொரு முறை ஏறுவியா கண்டினியூஸா? ஏறுதியா? அதுலேயும் டயர்டாக இல்லையா உனக்கு ஏறி இறங்கினது? அப்போ ஏறு, அதுலேயும் ஏறு. ஒரு முறை ஏறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். பாப்பா அடுத்து கண்டினியூஸாக 2வது மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டா. ஒரு 20 அடி இருக்குமாண்ணே? 20 அடி கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரம். கரெக்டாக மேலே போய் அந்த மட்டைக்கிட்டே போனோடனே கரெக்டாக இது பண்ணானே.
தென்னை மரத்தில் களை எடுத்து விட்றா. பரவாயில்ல, 7 வயசில் இந்த அளவுக்கு டேலண்ட்டு. எல்லாமே ப்ராக்டிக்ஸ் தான், அது ஒன்று தான். எந்த ஒரு விஷயம்னாலும் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் முடியும் அப்படின்னு அந்த பாப்பா நிரூபிச்சிட்டா அன்றைக்கி. பாருங்கள், எடுக்கலாம் வேண்டாம் பாப்பா. செம்ம ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறா. பாப்பா அப்படிங்க வா, அப்படி ஒரு ஹாய் சொல்லு. எப்படி ஏற பழகுனா நீ? அப்படியா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து காலில் தடப்படாமல் தான் ஏறிதியா நீ? இப்போ அது ஏறிடியா கண்டினியூஸா? 2 முறை ஏறிட்டு டயர்டாக இல்லையா உனக்கு? யார் பாப்போம் நீ? அப்படி இறங்கி கீழே இறங்கி. சூப்பராக இறங்கிட்டால. நீங்கள் இவ்வளோ வரீங்களா? எதுவும் சொல்கிறீங்களா பாப்பா? உனக்கு மரம் ஏறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அப்படியா? எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க? 1 மாதமாவா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவியா பாப்பா? உனக்கு மரம் ஏறும்போது பயமா இல்லையா? பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தினமும் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு பயமே இல்லை. விஜயனா, உங்களுக்கு எப்படி பாப்பாவுக்கு இப்போயே மரம் ஏற சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது குட்டை பிள்ளைங்க அப்படின்னு பிறந்துட்டு அப்படின்னாலே எல்லோரும் பார்த்து பத்திரமா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நிறைய திறமை இருக்கிறங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு திருப்பு தான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு திருப்பும் டெய்லி அவளே ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு ஏற படிச்சிருக்கா. இதனால் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஓகேண்ணே, கண்டிப்பாண்ணே. வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பாப்பாவுக்கு அதுக்குள்ளே எப்படி சொல்லுவாங்க, நல்லா அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்னும் அவளுக்கு நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயங்கள். கண்டிப்பாக. ஓகேண்ணே. கைஸ், இந்த பாப்பா தான் மரம் ஏறதை நம்ம பார்த்தோம். ஸோ பாப்பாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு, அம்பாசமுத்திரம் தாலுகா, விகேபுரத்தில் பசுக்கடவுளை மணிநகரம். ஸோ அங்கே தான் வந்து பாப்பா வீடு இருக்குது. பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அப்பா பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜயனா வந்து விக்ரமசிங்கபுரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பொண்ணு தான். 7 வயசுலேயே வந்து இந்தளவுக்கு அண்ணன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உண்மையிலே அண்ணனை பாராட்டணும். ஏன்னா எல்லோரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லோரும் வந்து சின்ன வயசுலேயே பிள்ளைகள் வந்து வெளியே விளையாட கூட போகாத, வீட்டிலேருந்து இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் மரம் ஏற சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மேலே வரைக்கும் போனால் அது ரொம்ப திறமை ஆகணும் அதுக்கு. ஸோ பாப்பா நல்லா பண்ணியிருக்கா. ஸோ பாப்பாவோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அவளுக்கு அதுக்குள்ள ரெகக்னேஷன் கிடைக்கும். ஓகே பாப்பா, ஹாய். அப்படி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும்.